ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த தினம் இன்று தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்திற்கு கூடுதலாக 1805 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், கருத்து வேறுபாடுகளை மறந்து நாட்டை கட்டமைப்பதில் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாதி மத பாகுபாடின்றி அனைவருக்குமான வளர்ச்சியில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டை கட்டமைப்பதில் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். கோவிட்-19 தடுப்பு பணியில் இப்பல்கலைக்கழக மாணவர்கள் சிறந்த முறையில் பணியாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். இஸ்லாமிய மாணவிகளின் கல்வி மற்றும் அவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மாலை 4:30 மணியளவில் தொடங்கும் இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். மத்திய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் அமைச்சகமும் விஞ்ஞான் பாரதியுடன் இணைந்து இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை நடத்துகின்றன. இந்த விழா இன்று தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகின்றது. கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்க்கும் விழாவாக அமைந்திருந்ததாக அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் மதிப்புமிக்க விருதான லீஜியன் ஆஃப் மெரிட் என்ற விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருதை அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ராபர்ட் ஓப்ரைனிடமிருந்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு தரன்ஜித் சிங் சாந்து பெற்றுக் கொண்டார். சர்வதேச அளவில் இந்தியாவை வலிமை மிக்க நாடாகவும் அமெரிக்காவுடனான நட்புறவை மேம்படுத்தியதற்காகவும் திரு நரேந்திரமோடிக்கு இந்த விருதை திரு டொனால்டு டிரம்ப் வழங்கியுள்ளார். இதேபோல் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசன், ஜப்பான் முன்னாள் பிரதமர் திரு ஷின்சோ அபே ஆகியோருக்கும் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. வன விலங்குகள் பாதுகாப்பாக வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சிறுத்தைகளின் எண்ணிக்கை குறித்த 2018ஆம் ஆண்டின் அறிக்கையை அடுத்து பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், நாட்டில் சிங்கம், புலிகளின் எண்ணிக்கையை அடுத்து சிறுத்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டை விட தற்போது 60% சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நேற்று வெளியிட்ட சிறுத்தைகளின் எண்ணிக்கை குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது 12,852 சிறுத்தைகள் உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த தினம் இன்று தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராமானுஜத்தின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், கணிதத்துறைக்கு ராமானுஜம் ஆற்றிய பங்களிப்பு அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகரும் ராமானுஜத்திற்கு புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய கணித தினத்தையொட்டி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு கூடுதலாக 1805 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் மற்றும் கோவிட்-19 நோய் தொற்று காலத்தில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு மேற்கூரை அமைக்க கூடுதலாக வழங்கப்பட்டு வந்த 50,000 ரூபாயை 1,20,000 உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
இதையடுத்து தனிநபர் வீடு கட்டுவதற்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1,70,000 ரூபாய் 2,40,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தொகையுடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 23,040 ரூபாய் மற்றும் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்ட 12,000 ரூபாயையும் சேர்த்து மொத்தம் ஒரு வீட்டிற்கு 2,75,040 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் 2,50,000 பயனாளிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாங்களே கட்ட வசதி இல்லாத பயனாளிகளுக்கும் வீடுகள் ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு ஊரக வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக் கழகத்தின் உதவியுடன் கட்டி முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக் குழுவினர் இன்று 2வது நாளாக சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தின் பொதுச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா, துணை ஆணையர்கள் திரு சுதீப் ஜெயின், திரு ஆஷிஷ் குந்த்ரா, பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஸ்ரீனிவாசா உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மாநில அரசின் தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் உயரதிகாரிகளுடன் இந்த குழுவினர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நேற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடனும் காணொலி காட்சி வாயிலாகவும் அவர்கள் கலந்துரையாடினர். நாடு முழுவதும் கோவிட்-19 நோய் தொற்றிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை 95.65% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோய் தொற்றால் மொத்தம் பாதிக்கப்பட்ட 1,75,000 பேரில் 96,36,000 பேர் குணமடைந்துள்ளதாக அது கூறியுள்ளது. தற்போது 2.90% பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 19,556 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நோய் தொற்றை கண்டறிவதற்காக இதுவரை 16,31,00,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இங்கிலாந்திலிருந்து சென்னை வந்த ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 10 நாட்களில் சென்னை வந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திலிருந்து சென்னை வரும் பயணிகளுக்கு விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனை செய்வது குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். நைட்டு தான் எடுத்து பாசிட்டிவ் வந்திருக்குங்க. இன்னைக்கு கார்த்தால் நேரத்தில் அதை அனுப்புவோம். இப்போ இந்த நபரையும் நம்ம ஏற்கனவே தனிமையில் தான் இருக்காரு, அவரை ஆஸ்பத்திரி தனிமைக்கு கொண்டு வந்து ட்ரீட் பண்ணுவோம். இந்த ஃப்ளைட்டில் சென்றிருந்தவர்கள் ஏதாவது அவங்களுக்கு சிம்டம் இருந்தால் பார்க்கணும். நாங்களும் அந்த டிராவலோட அந்த ரெக்கார்டு எடுத்து பார்ப்போம். கடந்த 10 நாளில் இருக்கிற யூகே டிராவலர்ஸையும் நாங்கள் சிம்டம்ஸ் பார்ப்போம். எல்லாமே யூகேலேருந்து வரக்கூடிய பேசஞ்சர்ஸை தான், ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் பேசஞ்சர் தான் வராங்க. 2 முறை நெகட்டிவ் வந்தால் கூட அந்த அப்படி ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் தான் தமிழ்நாடே உள்ள பர்மிட் பண்ணுறது. அப்படி இருந்தும் யூகே ஸ்ட்ரெயின் வந்துவிடக்கூடாதுங்கிறதுனால அவங்கள மீண்டும் டெஸ்ட் பண்ணோம். இங்கிலாந்தில் புதிய வீரியத்துடன் கோவிட்-19 தொற்று பரவுவதை அடுத்து அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான அனைத்து விமான சேவைகளும் இன்று நள்ளிரவு முதல் வரும் 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று இரவு மணி 11:59 முதல் வரும் 31ஆம் தேதி இரவு 11:59 வரை இரு நாடுகளுக்கும் இடையேயான விமான போக்குவரத்து தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்நாட்டிலிருந்து புறப்பட்ட விமானங்களில் இந்தியா வருபவர்களை விமான நிலையங்களில் கட்டாயம் RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் புதிய வகை கோவிட்-19 பாதிப்பு வேகமாக பரவி வரும் நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அனைத்து நகராட்சி பகுதிகளிலும் இன்று முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் நேற்று நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அவர் இரவு நேர ஊரடங்கு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. மொத்தமுள்ள 280 தொகுதிகளில் பிஜேபி மற்றும் மக்கள் கூட்டணி தலா 43 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும், JKAP கட்சி 5 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிஷா அணி வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த தினம் இன்று தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு கூடுதலாக 1805 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.